யூடியூப்ல 3 ஹிட்டான செட்டிங்ஸ் மட்டும் மாத்திக்கங்க. இத மாத்திட்டீங்கன்னா, உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அது எப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் போனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. முதல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்ல நீங்க ப்ளே பண்ணாமலே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ளே வந்து ஆயிட்டு இருக்கும். இப்ப இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணல. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீடியோ. இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பண்ணவே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிட்டே இருக்கு. இது மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து அதிகமாவே உங்களுக்கு வேஸ்ட்டா போயிட்டுருக்கும். இத வந்து உங்களுக்கு நீங்க ப்ளே பண்ணா தான் வந்து வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகணும். அந்த செட்டிங்ஸ் மாத்துறதுக்கு கீழ லோகோ இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்ல கார்னர்ல செட்டிங்ஸோட கியர் ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டா ஜெனரல்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஆல்வேஸ் ஆன் இருக்கும். வைஃபை ஒன்லி ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஆல்வேஸ் ஆன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட யூடியூப்ல நீங்க நார்மலா நீங்க கிராஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிட்டே வரும். வைஃபை ஒன்லிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, வைஃபை ஆன்ல இருக்கும்போது மட்டும் ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எப்பவுமே உங்களோட யூடியூப் வீடியோ வந்து நீங்க ப்ளே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஆட்டோ ப்ளே ஆகாது. இப்ப பாருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து அப்படியே தான் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இது வந்து முதல் செட்டிங்ஸ். 2வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிலேயே உங்க லோகோ இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. வீடியோ அண்ட் ஆடியோ பிரெஃபரன்ஸ்ல டேட்டா சேவிங்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டா சேவிங் மோட் வந்து டிசேபிள் இருக்கும். இத வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. இத நீங்க எனேபிள் பண்ணனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்திருப்பீங்க. அதே குவாலிட்டி எடுக்காம உங்களோட வீடியோவுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி அதுவே வந்து யூடியூபே பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டி வந்து குடுக்கும். அதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ரெட்யூஸ் வீடியோ குவாலிட்டி, ரெட்யூஸ் டவுன்லோட் குவாலிட்டி அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரெட்யூஸ் பண்ணி குடுப்பாங்க. இந்த டேட்டா சேவிங் எனேபிள் பண்ணாலே உங்களோட மொபைல் டேட்டா வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். 3வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இப்ப நான் வந்து வெளிய வந்துருவோம். வெளிய வந்துட்டு இதோட பேக்கிரவுண்டையும் க்ளோஸ் ஆல் குடுத்துருவோம். குடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணி நீங்க மொபைல் ஸ்கிரீன வந்து ஆஃப் பண்ணி நீங்க வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டும் யூடியூப் எடுத்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இருந்தாலும் நீங்க உங்களுடைய பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல பேக்கிரவுண்ட் டேட்டா வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அத நீங்க ஆஃப் பண்ணா மட்டும் தான் உங்க மொபைல் டேட்டா வந்து அது மூலமாவும் சேவ் ஆகும். அது எப்படின்னா, யூடியூப் வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே அதுல டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. டோட்டல் 10 ஜிபி. ஃபோர்கிரவுண்ட்ல 10 ஜிபி. பேக்கிரவுண்ட்ல 69 எம்பி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. கீழ ஆப்ஷன்ல லாஸ்ட்டா பேக்கிரவுண்ட் டேட்டான்னு இருக்கும். அது வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா, அத வந்து டிசேபிள் பண்ணிருங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா, நீங்க யூடியூப்லேருந்து வெளிய வந்துருவீங்க. அதுக்கு கீழ லாஸ்ட்டா க்ளோஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல டேட்டா ரன் ஆயிட்டே இருக்கனாலயும் உங்க மொபைல் டேட்டா வந்து வேஸ்ட்டா போகும். இத நீங்க டிசேபிள் பண்ணிருங்க. இந்த 3 செட்டிங்ஸ மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டவுட் எதா இருந்துச்சுன்னா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.